அதுக்கப்புறம் இந்த யூனிட்ல இருக்கிறது எல்லாமே எஜுகேஷன் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ். எஜுகேஷன் கமிஷன்ஸ் அண்ட் எஜுகேஷன் கமிட்டி இந்தியாவில் வந்து எஜுகேஷன் ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இருந்த சிஸ்டத்தை மாற்றி அவங்களோட சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இது எப்போலேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா 1813 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எஜுகேஷன் கமிட்டி 1813 இப்போ வந்து புது எஜுகேஷன் பாலிசி 2020 வரைக்கும் நம்ம எல்லாமே பார்க்கணும். என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் எல்லாமே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு கொண்டு வரப்பட்ட கமிட்டி அப்படின்னாலே என்னென்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. இதை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு இப்போ இந்த சார்ட்டர் ஆக்ட் மூலிமா தான் எஜுகேஷன் நம்மளோட பேசிக் உரிமை அதை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ்க்கு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 1 lakh rupees வந்து அவங்க வந்து அலாட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அதோடு சேர்த்து கிறிஸ்டின் மிஷினரிஸும் வந்து எஜுகேஷனுக்கு வந்து கையாளலாம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போது எஜுகேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் பீப்புளுக்கு சயின்டிஃபிக் நாலேஜும் கொடுக்கணும், இங்கிலீஷ் வெஸ்டர்ன் எஜுகேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கூடவே ஃபஸ்ட்டு 1817 ஹிந்து காலேஜ்னு சொல்லிட்டு கல்கட்டாவில் உருவாக்குறாங்க. அது வளர்ச்சி அடைஞ்சு 1855 பிரசிடென்சி காலேஜ் ஆச்சு. இப்போ 2010 அதை பிரசிடென்சி யூனிவர்சிட்டியாகவே மாற்றிட்டாங்க. பட் இது வந்த காலகட்டத்தில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிக்கனிஸ்ட். ஓரியன்டலிஸ்ட்னா நம்ம ஊரை சேர்ந்தவங்க லைக் ராஜா ராம்மோகன் ராய் இந்த மாதிரியான எஜுகேஷனிஸ்ட்னா என்ன சொன்னாங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, எங்களோட ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆங்கிலிக்கன் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண முடியும். ஏன்னா அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவில் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான கிளர்க்ஸ், அவங்களுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் தேவை. அப்போ வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுத்தா தான் அவங்களால இதை சரி செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இந்த கான்ட்ரவர்சி இருந்தாலுமே இந்த ஸ்கீம் சார்ட்டர் ஆக்ட் மூலிமா அந்த 1 lakh rupees வச்சு எஜுகேஷனில் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு.